ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, அரைக்கீரை கடைசல் தாங்க பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த அரைக்கீரை கடைசல் வந்து நான் வந்து மண்சட்டிலாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கீரையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சு கீரையாகவே நமக்கு கிடச்சிச்சு. அதனால் வந்து கீரையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் முத்துன கீரையாக கிடச்சுன்னா, காம்போட கிடச்சுன்னா அந்த காம்பை எடுத்து நீங்கள் வந்து சூப்பு கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். நான் வந்து 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 25 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து பாசிப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மண்சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி நல்லா சூடேறட்டும். தண்ணி நல்லா சூடேறிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த கீரை கடைசலுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு வேகட்டும். அப்புறம் நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. லைட்டாக மண் இருக்கும், அதனால் வந்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கீரையும் சேர்த்துக்கலாம். எந்த கீரை வேக வச்சாலும் மூடி போட்டு வேக வைக்காதீங்க. அது மாதிரி குக்கர்லேயும் வந்து மூடி போட்டு வந்து கீரை வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பனாக வச்சு தான் கீரையெல்லாம் வேக வைக்கணுங்க. அரைக்கீரைன்னு இல்லை, எந்த கீரையுமே வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இப்போ இந்த கீரையெல்லாம் சேர்த்த முன்னாடி கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி இது கூட சேர்த்தாச்சு. கீரை வந்து வேகட்டும். கீரை அப்பப்போ பொங்கி வரும், அதனால் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. கீரை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக வந்து எடுத்து கிள்ளி பாருங்கள். கீரை நல்லா மசிச்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மசிலைனா இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இதை வடிகட்டிக்கலாம். கீரை நல்லா ஆற விட்டு நீங்கள் ஒரு மத்து வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா ஒரு பல்ஸ் விட்டு தான் எடுக்க போகிறேங்க. அதனால் கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறேன். கீரை வந்து வலுவலுன்னு அரைச்சி எடுத்தால் நல்லா இருக்காது. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துர்லாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த தட்டின பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து வதக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் கீரை, அதனால் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை நிறுத்தி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கீரை தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்தாவே போதும். சூப்பராக வந்து அரைக்கீரை கடைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சில குழந்தைங்களாம் வந்து கீரையே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரைக்கீரை. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.